ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 1:22 படி இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் அன்பாய் இருக்கிறார், நாமும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். உண்மையான ஒரு சிநேகம் உள்ளவர்களாய் ஆவியில் நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் உண்மையுள்ள ஒரு அன்பை நாம் காமிக்க வேண்டுமா? ஒரு மாயமற்ற பார்க்கும்போது ஒரு அன்பு, அப்புறம் போன பிற்பாடு ஒரு அன்பு, இருக்கும்போது ஒரு அன்பு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆத்துமாக்களை நாம் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் நாம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரையும் நேசின்னு சொன்னார். அந்த அன்பு தான் அது. அதே போல தான் நம்ம மேலே நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோம், நமக்கு ஒரு காரியம் என்னும்போது நம்மளை நாம் எவ்வளோ அன்பு கூறுகிறோம். அப்படியாகவே மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டும். அவர்களும் ஆண்டவர் படைத்த பிள்ளைகள் தான், நம்மளையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அப்போ அன்பு என்பது நாம் ஊக்கமாய் சுத்த இருதயத்தோடு ஒருவர் அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மேலும் அன்பு வைப்பார் என்று பார்க்கிறோம். அதனால தான் பேதுரு சொல்லும்போது இந்த அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். உண்மையில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறு. நாம் வைக்கிற அன்பு உலகத்தில் வைத்திருக்கிற அன்பதை விட நாம் ஊக்கமாய் ஒருவரோடு சுத்த இருதயத்தோடு அன்பு வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் அன்பு கூறுங்கள், எல்லாரிடத்தில் அன்பாக இருங்கள், உங்கள் குடும்பத்தாரோடு அன்பாக இருங்கள், உங்கள் சகோதரோடு அன்பாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.